நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க ஜெயந்தி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முக்கியமான விஷயத்தை நிறைய பேர் வந்து நீங்க கேட்டிருக்கீங்க ஜெயந்தியோட முடி நீட்டா இருக்கு, நல்லா இருக்கு. நான் பிரைட் ஆயிட்டேன் முடி. ஓ இதெல்லாம் வேறயா? என்கிட்ட நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன ரீசன், அதுக்கு என்ன யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடியெல்லாம் ஏற ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக சிம்பிளாக கயிறு கட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் காலையில் நேரம் வந்தேன்னா நான் அதெல்லாம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே நிறைய தொட்டியில் வந்து விதை போட்டிருக்கேன். இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுனால நான் விதை போட்டதை கூட காமிக்கல. இதெல்லாம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்டது. இதெல்லாம் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செடி வச்சாலே அதை வந்து நம்ம ஓயாமல் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்ம வந்து அதுக்கு உரம் கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இயற்கை உரமாக வேற கொடுக்குறோம். மேலே எதனா வந்து நம்ம மருந்து அடிக்கிறது, அதுவும் இல்லாமல் நம்ம மண்ணுக்கு மெயின் வந்து மண்ணுக்கு தான் நம்ம உரம் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுதான். அதே மாதிரி தான் நம்ம முடியும். நம்ம உடம்புக்கு என்னதான் ஆயில் அப்ளை பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்ம இன்டேக் எடுத்துக்கிறத பொறுத்து தான் நம்ம ஹேர் வந்து க்ரோத்து அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நான் வந்து இப்போ செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்கிட்ட இல்லை பெரியம்மா கிட்ட கேட்குற விஷயம் ஒன்று தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேருக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்கின் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்த வீடியோஸ்க்கும் இப்போ இருக்க வீடியோஸ்க்கும் என்னோடய ஸ்கின் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. அது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்காக நான் ஒரு ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, Fortisil OSA Capsules. இந்த கேப்சூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் 30 கேப்சூல்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஹேருக்கு வந்து டேரெக்டாக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வெறும் ஆயில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். கரெக்டுங்களா? நம்ம வந்து இன்டேக் வந்து ஹேருக்காகவும் சரி, ஸ்கின்னுக்காகவும் சரி, எதுக்காகவுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து இன்டேக் எடுக்கிறத வச்சு தான் நம்ம ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் இஷ்யூ அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன ப்ராடக்ட் போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, பயோட்டின் இருக்க ப்ராடக்டாக பார்த்து தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ பயோட்டின் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த வந்து OSA கேப்சூல் எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் க்ரோத் வந்து டேரெக்டாக நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் கொடுக்காம ஹேர் ஃபாலை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் கொடுக்கறதுக்காக வந்து இந்த OSA கேப்சூல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்சூலில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சிலிசியம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத் வளர்கிறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. இந்த கேப்சூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து ஹேருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம இதை இன்டேக் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து 3 பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேருக்கு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின்னு, அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நெயில்ஸு. இது வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து கேர்ள்ஸுக்கு முக்கியமாகவே வந்து நம்ம நெயில்ஸ் வந்து வளர்க்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்கும் வளர்க்கணும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் வந்து சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நெயில் வந்து பிரேக் ஆகிடும். நம்ம ஹேரில் லைட்டாக இப்படி பண்ணும் போதே என்ன ஆகிடும்னா, அந்த நெயில் வந்து உடஞ்சி போயிடும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நெயிலுக்கு வந்து நெயில் பாலிஷ் வைப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம நெயிலை முக்கியமாக வளர்க்கவே ஆரம்பிப்போம். நெயிலுக்குமே சரி, நம்ம உள்ளே என்ன இன்டேக் எடுத்துக்கிறோமோ அதை தான் வச்சு தான் அந்த நெயிலாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும், எல்லாமே வந்து க்ளோவாக இருக்கும். ஸோ இந்த நெயிலுக்காகவுமே வந்து இந்த கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 30 கேப்சூல்ஸ் இருக்கும். இந்த நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 கேப்சூல் கம்பல்சரி எடுத்துக்கணும். நீங்கள் உடனே கேட்கலாம், நான் வந்து இந்த 30 கேப்சூல்ஸ் வந்து காலி பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்ட்டு. நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 7 to 8 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும் போது அதான் மேக்ஸிமம் ஒரு 2 months அந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரியும். ஹேர்லியாக இருக்கட்டும், என்னோடய ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி நெயில்ஸ் வந்து பிரேக் ஆகாமல் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கி செக் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட் எடுக்கும் போது என்ன யூசேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஹேர் வந்து பிரேக் ஆகும் பார்த்தீங்களா, அதையுமே ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கலாம் இந்த டேப்லெட்ஸ் எடுத்தால் வந்து க்ரே ஹேர் வருது, அது ஸ்டாப் ஆகுமான்னு கேட்டால் அது கிடையாது. இது வந்து வெறும் ஹேர் க்ரோத்து, அதுக்கப்புறம் ஹேர் ஷைனிங் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும், நெயில்ஸ் வந்து நல்லா வளர்கிறதுக்கும் தான் இந்த டேப்லெட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் நார்மலாக டேப்லெட் எடுக்கும் போது யோசிக்கலாம், அதுக்குள்ளே என்ன இருக்கா, எதனால் வந்து நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும், நம்ம ஹேராக இருக்கட்டும், எது அந்த வந்து டிஃப்ரென்ஸ் எதனால் காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட்ஸில் வந்து சிலிசியம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி மினரல்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும், நம்ம ஹேராக இருக்கட்டும், ரொம்ப ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கிறதுக்காகவே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த டேப்லெட்ஸு. இந்த டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நீங்களே வந்து அது எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இன்னியோட டேட்டில் வந்து இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தாங்கன்னா இதுலேருந்து 12 months வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. மேக்ஸிமம் வந்து இதில் 30 டேப்லெட்ஸ் தான் இருக்கும். அது 1 monthலேயே வந்து காலி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்கி 2 monthsக்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து விசிபிளாக உங்களுக்கே தெரியும். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீ செக் பண்ணி வாங்கிட்டு இதோட ரிசல்ட்ஸுமே வந்து நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள்.